அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 6 அமைதி நதிக்காலம். அறத்தின் நிலைப்பாடு என்பதால் உன்னை பிரிய விரும்பாமலே பிரிகிறேன். உனது அருகிலே யான் மீண்டும் வரும் அந்த நாள் வருமோ, அதை நீயே சொல்வாய் என ராமன் அயோத்தி நகரினை பார்த்து உள்ளத்துள்ளே பேசிக் கொள்ளுதல். பாடல் எண் 643. இச்சவாகு குலம் கொண்ட இனிதுயர்ந்த தலைநகரி, இச்சையில்லை உனை பிரிய இஃது அறத்தின் நிலை நகரி, அச்சவன தவம் முடித்துன் அருகுறும் நாள் விளை நகரி, நிச்சயமன் நாள் வருமோ நீ சொல்வாய் நலநகரி. இதுவே 643வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இச்சவாகு குலம் கொண்ட இனிதுயர்ந்த தலைநகரி என்ற முதல் வரிக்கான விளக்கம். இச்சவாகு என்னும் கதிரவ குலத்தின் முன்னோடியான முதற் தோண்டலான மன்னரால், எங்களுடைய மூத்தோரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோசல நாட்டின் தலைநகரமாக விளங்கி வரும் எங்கள் அயோத்தி மாநகரே, பல்வேறு பெருமைகளால் சிறப்புகளால் இனிமையுடன் இன்பமுடன் உயர்ந்து நிற்கும் மாநகரமே, இச்சையில்லை உன்னை பிரிய இஃது அறத்தின் நிலை நகரி. உன்னை பிரிந்து செல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. ஆயினும் இஃது அறத்தின் நிலைப்பாடு என்பதால், அறத்தின் நிலைப்பாட்டின்படியே யான் வனவாசம் செய்ய, வனத்தவம் செய்ய வனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதால் வேறு வழி இல்லாமல் உன்னை பிரிய வேண்டி இருக்கிறது. அச்ச வனத்தவம் முடித்துன் அருகுறு நாள் விளை நகரி. வனத்தவம் என்னும் அந்த வனத்தவ வாழ்க்கை மிகவும் அச்சம் நிறைந்தது. அத்தகைய அச்சம் நிறைந்த அந்த வனத்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டு உனது அருகிலே மீண்டும் யான் வந்து அடையும் அந்த நாளினை நீயே விளைவிப்பாய், நீயே உருவாக்குவாய் என் அன்பு தலைநகரே. நிச்சயம் அந்நாள் வருமோ நீ சொல்வாய் நலநகரி. உறுதியாக உன்னை மீண்டும் யான் வந்து அடையும் அந்த நாளும் வந்திடுமோ, அதை நீயே என்னிடம் உரைப்பாய். நலம் விளைவிக்கும் நகரே, எங்கள் அயோத்தி மாநகரே என்று ராமன் தன்னுடைய நகரை நோக்கி, தன்னுடைய தலைநகரை நோக்கி உள்ளத்துள்ளே வேண்டியவாறே பேசிக்கொண்டான். இதுவே 643வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 644வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.